நிமிஷம் குக்கரில் இருந்ததுன்னா நமக்கு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி கண்டிப்பாக ரெடி ஆகிடும். இப்போ என்ன 7 நிமிஷம் கழிச்சு வந்து பார்ப்போம். இப்போ ஒரு 7 நிமிஷம் ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக நம்மளுக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. பிரியாணி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். வாவ், சூப்பராக அருமையான பிரியாணி நமக்கு வந்திருக்கு பாருங்கள். அருமையாக வந்திருக்கு பிரியாணி. நமக்கு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தட்டில் போட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம சாப்பிட்லாம். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சுட சுட இருக்குது. சும்மா லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.